அருமையான ஓய்வு நாள். பரலோகத்திலும் ஆண்டவர் முன்னிலையிலே அவரை தொழ நாம் காத்திருக்கின்றோம். பரிசுத்தமான ஓய்வு நாள் பரலோகத்திலும் உண்டு. அதை பூலோகத்திலே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த ஆராதனையை கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய சமூகம் எப்பொழுதுமே ஓய்வு நாள் போலவே காணப்படும். ஏனென்றால் அங்கே இருப்பவைகள் எல்லாமே பரிசுத்தம். பரிசுத்தமாய் பரிசுத்த அலங்காரத்துடனே என்ற வார்த்தைகள் பரலோகத்தில் முழுமையாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. கடந்த வாரத்திலே நாகர்கோயில் மற்றும் திருநெல்வேலி பகுதியிலே ஆலயத்திற்கு செல்லும்போது அங்கே நம்முடைய சபையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரே ஒரு வாழைப்பழம் அல்ல, ஒரு வகை வாழைப்பழம். அது யார் வைத்தாங்கன்னு தெரியல. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சை இருக்குது பார்த்திங்களா, அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த வீட்டை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுக்கிறது ஆண்டவர் அவர்களுக்கு இரட்டிப்பாய் இடம் கொள்ளாமல் மட்டும் திரும்ப தரக்கூடிய ஆசீர்வாதம். அதனால் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மற்ற பகுதியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விதவிதமாக இந்த ரெட்டு பழம்லாம் போன வாரம் பார்த்தேன், சபைக்கு வந்துருந்துச்சு. சிகப்பு பழம் நாகர்கோயிலில், அது ஏத்தம்பழம். அது என்ன சொல்லுவாங்க, ஏத்தம்பழம் அங்கே சொல்லுவாங்க என்ன, செவ்வாழை, நேந்திரம் சிப்ஸ். ஓகே, நேந்திரம் பழம், செவ்வாழைப்பழம், இதெல்லாம் அங்கே சபையார் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். திருநெல்வேலிக்கு வரும் பொழுது நல்ல நொங்கு போட்டு பதினி கொடுத்துருந்தாங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லாக கொடுத்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பதினி தான் என்ன செஞ்சேன், குடிச்சிட்டு வந்தேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கிராமங்கள் அவ்வளோ அழகான கிராமங்கள். அங்குள்ள மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்குற அந்த அருமையான காணிக்கை. நான் கிருஷ்ணாபுரம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை செய்யும்போது 2 தார் வெட்டிட்டு வருவாங்க. ஒரு தாரை என் ஜீப்பில் வச்சுருவாங்க, ஒரு தாரை சர்ச்சில் கொண்டு வந்து காணிக்க வைப்பாங்க. எல்லாம் புது சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஆத்துமாக்கள். அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், கையில் காசு இருக்காது, ஆனால் வயலில் விளைச்சல் இருக்கும். அதை கொண்டு வந்து சபை முடிந்த உடனே பின்னாடி போய் அந்த ஜீப்பில் பார்த்தேன் அப்படின்னா, அது தார்பாய் ஜீப்பு, திறந்த ஜீப் தான். அது பின்னாடி போய் பார்த்தேன் அப்படின்னா அரிசி மூட்டை கிடக்கும், இந்த வத்தல் காஞ்ச மிளகா கிடக்கும், வாழைப்பழம் கிடக்கும், இப்படி பல காரியங்கள் கிடக்கும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கிராம ஊழியம் செய்வது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே வாஞ்சியோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இந்த அழகான நாட்களை இன்னும் எத்தனை நாட்கள் நீட்டித்து கொண்டு செல்வார்? எப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்? ஆண்டவருடைய ராஜ்யம் வர காத்திருக்கிற நான் எப்படிப்பட்ட ஒரு சிந்தையுடையவனாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான காரியத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வேதத்தில் இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த பரிசுத்தமான இந்த வேதாகமத்தை இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? சபையில் எனக்கு பைபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ எல்லார்ட்டையும் வேதாகமம் இருக்கின்றது. இந்த வேதாகமத்தை நம்ம என்னன்னு சொல்லி மதிக்கிறோம்? இது வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. இதில் யாருக்காவது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். சுமார் 40 பேர் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த வேதாகமத்தை ஒன்று போல, ஒரு ஆசிரியர் எழுதினது போல எழுதப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த வேதாகமம். இதை எழுதி தந்தது கர்த்தர், இதை நமக்கு கொடுத்ததும் ஆண்டவர். எதற்காக கொடுத்தார் என்றால், பரலோகத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றும், நம்முடைய முழுமையான இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரலோக வாழ்க்கைக்கு நம்மை
ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? இல்லை, இல்லையா? அப்போ அதை முழுமையாக நம்ம விசுவாசிக்கிறோம், இந்த வேதாகமத்தை நம்புகின்றோம், கனப்படுத்துகின்றோம். சிலர் வேதாகமத்தை என்ன செய்வாங்க, படித்து முடித்த உடனே அப்படின்னு முத்தம் செய்து வைத்திருக்கிறவர்களை பார்த்துருக்கிறேன். வேதாகமத்தை படிக்கிறதுக்கு முன்பாக எலஞ்சி வைட்டு அம்மையார் சொல்லுவாங்க, அவங்க கைகளை சுத்தமாய் கழுவி விட்டு தான் என்ன செய்வாங்க, வேதாகமத்தை தொடுவார்கள். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வேதாகத்து மேலே எந்த புக்ஸும் வைக்க மாட்டாங்க, உலக புக்ஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஈவன் சாபத் ஸ்கூல் புக்கை கூட இதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க, இதுக்கு கீழே தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அது பதிந்திருக்கும், இந்த வேதாகமம் தான் உயர்ந்தது. இது சாதாரண புஸ்தகத்தை போலல்ல, இது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட பரிசுத்தமான புஸ்தகம். அதனால இந்த புஸ்தகம் ஜீவன் உள்ளது, வார்த்தை, அந்த வார்த்தை தேவன் என்பதை அறிவிக்கின்ற ஒரு புஸ்தகம். அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்கு கனம், மரியாதை, அதன் மீது அன்பு, பாசம். எத்தனையோ வீடுகளில் நம்ம பார்த்துருக்குறோம், வீடே எரிஞ்சு போச்சு ஒரு நாள் அரும்பாக்கத்தில். அவங்க வீட்டார் சபை முடிந்து வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அந்த வீடு ஒன்றுமே இல்லை, எல்லாமே பஸ்பமாக இருக்குது. ஆனால் அந்த பைபிள் மட்டும் எரியவே இல்லைங்க. அவர் உள்ளே போய் அந்த பைபிளை அப்படி தட்டி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பைபிள். அந்த ஊரில் அந்த சுற்றி உள்ள பகுதியில் உள்ளவங்க எல்லாமே அதை பார்த்தாங்க. அதை கொண்டு போய் ஒரு டேபிளில் வச்சு, இந்த பைபிள் மட்டும் எரியலை, மீது எல்லாமே எரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு சாட்சியாக சொன்னார். நான் அங்கே போதகராக இருக்கும்போது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது அவ்வளவு ஆச்சரியமான ஒரு புஸ்தகம். வெவ்வேறு காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை அருமையாய் வழிநடத்தி வந்த ஒரு புஸ்தகம், ஒரு ஆலோசனை புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை ஆண்டவருடைய சத்தம், அது காட்ஸ் வாய்ஸ் என்று சொல்கின்றோம், அல்லது வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்கின்றோம், அல்லது சீட், இது ஒரு விதை. இந்த வேதாகமம் ஒரு வீட்டுக்குள்ளே போய் விதைக்கப்பட்டால், வசனம் விதைக்கப்பட்டால், அந்த வீட்டார் அனைவரும், அந்த ஜென்ரேஷன் என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான சீட் இது, விதை. இது வறட்சியான விளைநிலங்களிலும் வளரக்கூடிய விதை. இதுக்கு தண்ணீர் ஊற்றி தான் விளைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த விதை எங்கு விதைக்கப்பட்டதோ அந்த இடம் அருமையாக என்ன செய்யும், நம்ம ஏசாயா புஸ்தகத்தில் பார்க்குற மாதிரி வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாக என்ன செய்யும், மாறும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான புஸ்தகம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். தேவனிடத்தில் பற்றுள்ளவர்கள் வேதத்தை நேசிப்பார்கள். இஃப் யூ ஆர் a real Christian, if you are a children of God, Christ, you will love the Bible. இந்த வேதாகமத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவங்க கர்த்தர் மீது பற்றுள்ளவர்கள் என்று அர்த்தம். வேதத்தின் மீது பற்றுள்ளவர்கள் வேதத்தை நேசிப்பார்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். நீங்கள் எத்தனையோ இன்னைக்கு புஸ்தகம் இருக்குது, லா, ஒருவேளை டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். நீங்கள் எங்கேயாவது மாட்டினீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், இந்த அக்கார்டிங் டு இந்த ரூல், த லா, நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒரு ஃபீஸை கட்டுறோம், அல்லது மேக்சிமம் பணிந்து பேசி பார்ப்போம். இறக்கம் இல்லை, நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னா ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். எனக்கு 10,000 ரூபா ஃபைன் வந்துச்சு. எங்கே அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த K4 போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த சிக்னலை நான் மீறி சென்றதனால் 10,000 ரூபா ஃபைன் எஸ்எம்எஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இது என்ன வந்துக்கிட்டே இருக்குது எஸ்எம்எஸில் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒவ்வொரு தடவை அந்த சிக்னலை நான் தாண்டும் போதும் 500 ரூபாய், 500 ருபீஸ். அப்போ நான் எத்தனை முறை தாண்டியிருப்பேன்னு பாருங்கள், 10,000 ருபீஸ் எனக்கு எஸ்எம்எஸில் என்ன சார், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கணும், உள்ள அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டு. ஒரு நாள் என்ன இது, நான் அது எஸ்எம்எஸ் வரும், நான் எஸ்எம்எஸை பற்றி கவலைப்படுறதில்லை நம்ம, இல்லையா? ஆனால் அது வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஏன் வந்ததுன்னு பார்த்தா 10,000 ரூபான்னு இருக்குது. அப்படியே கடவுளே என்ன இது. அதுக்கப்புறம் பின்னாடி எவ்வளோ பெரிய லாரிக்காரன் வந்து ஹார்ன் அடித்தாலும் அந்த கோட்டை தாண்டி என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. ஏன்? ஒபே த ரூல்ஸ். நமக்கு அப்படி ரூல்ஸை மீறிட்டோம் அப்படின்னா அங்கே தண்டனை என்ன செய்கிறது, நமக்கு காத்திருக்கிறது. அது ஒரு ஃபைன் வடிவத்தில் என்ன செய்யுது, வருகிறது, இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, ஸ்டென்ட் வச்சுருக்கு டாக்டர் நமக்கு அப்படின்னா, அப்படியா
அப்படின்னா நீங்கள் இந்த 2 மாத்திரையும் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறாரு. அந்த மாத்திரையை ஒரு நாள் சாப்பிடாம அப்படியே படுத்திருந்தோன்னு வைங்களேன், ஒரு ராத்திரி 12 மணிக்கு அப்படியே நினைவுக்கு வரும், ஒரு சோம்பல்தனம் தட்டும், அப்படியே யோசனையாக இருக்கும், என்னடா மாத்திரையை போடாமல் படுத்துட்டோமே, எந்திரிச்சு மாத்திரையை போடுவோமா இல்லை நாளைக்கு காலைல போட்டுருவோமா அப்படின்னா, திடீர்னு நாளைக்கு எந்திப்போமோ இல்லையோன்னு தெரியலையேன்ற ஒரு எண்ணம் வரும். டக்குன்னு சோம்பேறித்தனம் போயிடும். அந்த மாத்திரையை தூக்கி என்ன செஞ்சுருவோம், போட்டுருவோம். யார் சொன்னால்? டாக்டர் சொன்னார். டாக்டர் சொன்னதுனால அந்த மாத்திரை நம்ம உடனே என்ன செய்யணும், எத்தனை ராத்திரி மறந்தாலும் அந்த மாத்திரையை போட்டுட்டு தான் என்ன செய்கிறோம், படுக்கிறோம். ஏன்? இட்ஸ் எ ரூல், கட்டளை அவர் கொடுத்துருக்கிறார். இந்த மாத்திரையை நீங்கள் போடணும், நீ உயிர் வாழணும் அப்படின்னா அந்த மாத்திரையை போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நம்ம டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஹோம்ஒர்க்ஸ்லாம் நீங்கள் எழுதிட்டு வரணும் அப்படின்னு. எழுதிட்டு வரல அப்படின்னா அடுத்த நாள் காலையில் என்ன இருக்கும், நல்ல ஒரு கவனிப்பு இருக்கும் இல்லையா? சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு கையோடு வருவாங்க. இப்போல்லாம் அந்த டீச்சர்ஸ் எப்படி வர்றாங்களா, இட்டானியா கம்பெல்லாம் கொண்டு வராங்களா? இல்லை இல்லையா? ஆனால் ஏன் எங்கள் காலத்தில் அப்படி அடித்தாங்கன்னு தெரியல. ஒரு சார் இருக்கார், அமிர்தராஜ்னு சொல்லி, இப்போ அமெரிக்காவில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியோடு தான் வருவார். பைபிள் கிளாஸுக்கு யாராவது குச்சி வச்சு அடிப்பாங்களா? நாங்கள் அதான் கேட்போம், மேக்ஸ் டீச்சர் வராரு, அவரெல்லாம் அடிக்கவா செய்கிறாரு சார், நீங்கள் பைபிளுக்கு போய் இந்த அடி அடிக்கிறீங்கன்னு கோவத்தில் கேட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த குச்சை பார்த்தீங்கன்னா அதில் வேறு சொல்லுவார், டேய் இதெல்லாம் ஊரை போட்டு கொண்டு வந்திருக்கேன்டா, அடித்து அம்பிட்டு பிரிஞ்சிருது, இப்போ ஊரை போட்டு கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு வேறு சொல்லுவார். இதனாலேயே பயந்துக்கிட்டு அந்த மனப்பாட வசனத்தை என்ன செய்கிறது, படிக்கிறது. ஐயோயோ அடி வாங்கணுமே, அதுவும் கிளாஸில், அது கோ எஜுகேஷன் ஸ்கூல்னா கிளாஸில் அடி வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு கவலையாக இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி அடி வாங்கும்போது அதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம என்ன செய்யணும், சில காரியங்களை படிக்கிறோம். மெக்கானிக் சொல்கிறாரு, சார் நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ஒரே ஒரு ஒயரை மட்டும் மாற்றிட்டு போயிருங்க, எங்கேயாவது வழியில் வண்டி நின்றுச்சுன்னா என்ன செய்வீங்க? இட்ஸ் a ரூல். உடனே மெக்கானிக்கிட்ட சொல்கிறேன், எவ்வளோ சார் ஆகும்? அதுக்கு எப்படி ஒரு 12,000 ரூபா ஆகும். அப்படியா, சரி சார் அந்த ஒயரை மாற்றி கொடுங்க. ஏன்னா எங்கேயாவது நடு ரோட்டில் போய் ஃபேமிலியோடு நின்றுக்கிட்டு இருந்தா. இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் கீழ்ப்படுகின்ற நாம், ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்த எல்லா நம்ம வாழ்க்கை முறையை சரியாய் வழிநடத்தி வருகின்ற நாம், பரிசுத்தமான வேதாகம வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா அப்படிங்கிறதா யாக்கோபு புதிய விசுவாசிகளுக்கு எழுதாமல் பழமையாக இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய, ஏன்னா அவர் எழுதும்போது பொதுவான நிருபமாக எழுதாமல் யாருக்கு எழுதியிருக்கிறாரு, பிரிந்து போன 12 கோத்திரங்கள், பழைய விசுவாசிகள் எல்லாருமே. ஒருவேளை சொல்லுவாங்க, நான் இந்த பைபிளில் நான் கம்ப்ளீட்டாக 10 தடவை படிச்சிட்டேன் பிரதர், பைபிளை எத்தனை தடவை படித்தேன், பைபிளை 10 தடவை படிச்சிட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் 5 தடவை படிச்சிட்டேன்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இதில் மேக்சிமம் அத்தனை வசனமும் மற்றபடி அப்படி 119 மோட்டர் போட்டாச்சுன்னா தண்ணி பாயிற மாதிரி நான் என்ன செய்வேன், அந்த 119வது வசனத்தை நான் சொல்லுவேன், அதுதான் அந்த லார்ஜஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பைபிள் மேலே ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இத்தனை முறை படிச்சிருக்கிறேன், இத்தனை முறை இருக்குது, என் வீட்டில் 10 பைபிள் இருக்குது அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வசனங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதாவது முழுமையாக நம்மை கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உப்பு தண்ணி, பழைய வீட்டில் ஒரு பைப்பு தண்ணி சரியாக வரல. உடனே என்னடா பைப்பில் தண்ணி சரியாக வரல அப்படின்னு அது உள்ளே குச்சி விட்டு ஆட்டி அது இதை பார்த்தா அந்த உப்புலாம் படிஞ்சிருக்குது. அந்த பைப்பை சரி பண்ணி அதை மாட்டுறதுக்குள்ளே அடுத்த பைப்பு சரியாக வேலை செய்யலை. இப்படியே ஒரு அந்த கடையில் போய் கேட்டேன், இந்த பைப்பு ஃபுல்லாக உப்பாக இருக்குது சார், எந்த பைப்லேயுமே சரியாக தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எல்லா பைப்பையும் கழட்டி விடுங்க, அந்த கீசரு அது இது ஒருவேளை தண்ணி ஆரோ வாட்டர் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி விட்ருங்க, எல்லா பைப்பையும் கழட்டி விடுங்க, மேலே டேங்குக்கு போங்க, அங்கேருந்து வெளியே வருது இல்லையா அந்த இடத்துல ஒரு புனல் வச்சுக்கிட்டு இந்த 1 லிட்டர் ஆசிடை ஊற்றுங்க அப்படின்னாரு. ஊற்றுனா என்ன ஆகும் சார், உள்ளே இருக்கிற அசடு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், வெளியில் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை போடுங்க, க்ளீன் ஆயிரும்னார். நானும் 1 லிட்டர் கேனில் ஆசிட் வாங்கிட்டு வந்து புனலில் ஊற்றி மறுபடியும் அது மேலேருந்து அப்படி ஊற்றி மேலே டேங்க்குள்ளேருந்து ஊற்றி விட்டோடனே
ஒரு ஒரு பைப்பாக குத்திக்கிட்டு இருந்த நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஃபுல்லாக எல்லா பைப்லேயும் ஆசிட் உள்ளே போய் அப்படி அசிடு கிசிடு எல்லாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் மோட்ரு போட்ட உடனே எல்லா பைப்லேயும் ஷல்லுன்னு தண்ணி என்ன செய்யுது, அடிக்குது. இங்கே யாக்கோபு அப்படி தான் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு, ஆகையால் என் பிரியமான சகோதரரே என்று ஆரம்பிக்கிறார். அவர் நிறைய இடத்துல நீங்கள் படிக்கலாம். என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள், என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று அவர் என்ன செய்கிறாரு, கூறுகின்றார். நல்லா யோசித்து பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய உடலில் 2 காரியம் இருக்குது அப்படின்னு யாக்கோபு சொல்கிறாரு. ஒன்று அழுக்கு. அந்த அழுக்கு என்பது நாம் செய்கின்ற பாவ செயல். இன்னொன்று துர்குணம், இட்ஸ் a கேரக்டர். நம்மளுடைய கோபம், பொறாமை, பெருமை, இந்த மாதிரி காரியங்கள் 2ஆக பிரிக்கிறார். ஒன்று நான் மனமோந்து செய்த அழுக்கு, அது பாவம், சின். இன்னொன்று அந்த பாவத்தின் விளைவாய் என்னிடத்தில் இருக்கக்கூடிய துர்குணங்கள். இதை நீ என்ன செய்ய, மேலே போய் டேங்கில் ஃபில்ட்ரு அது புனலை வச்சு அந்த ஆசிடுங்கிற வசனத்தை என்ன செய்ய ஊற்று, அது உள்ளே இருக்கிற கசடெல்லாம் என்ன செஞ்சிடும், வெளியே தள்ளிடும். அப்போ இந்த வசனம் எனக்கு உள்ளே போய் இந்த குணங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறதா, இந்த அசடு அழுக்கெல்லாம் இந்த வசனம் எடுத்திருக்கிறதா? நான் இந்த வேதத்தை இப்போ படிக்கலை, நான் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வேதத்தில் நான் 10 தடவை படிச்சுட்டேன். இந்த வேதம் எனக்கு எத்தனையோ நாட்களாய் தெரியும், வசனங்களை தெரியும். நான் போலீஸ் சொன்னால் கேட்குறேன், டாக்டர் சொன்னால் கேட்குறேன், மெக்கானிக் சொன்னால் கேட்குறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அதை ஏன் நான் கேட்க மாட்டேங்கிறேன்? எனக்கு ஏன் அது வர மாட்டேங்குது? எனக்கு ஏன் என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை? என்னுடைய சுவாபம் அப்படியே இருப்பதற்கு காரணம் என்ன? அதான் யாக்கோபு அழகாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாவித அழுக்கையும், அழுக்கு அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கற்பனை, அந்த கற்பனையை ஒருவேளை என் சட்டையில் தூசி இருக்குன்னு வைங்க, நான் கண்ணாடியில் பார்க்குறேன். அந்த கண்ணாடி என்ன செய்யும் அப்படின்னா, என்னுடைய சட்டையில் இருக்கக்கூடிய தூசியை தான் என்ன செய்யும், எனக்கு கண்ணாடியில் காட்டும். அதுதான் அந்த கற்பனை. ஆனால் அந்த கற்பனை என்ன செய்யாது, என்னுடைய தூசியை எடுக்காது. அதை யார் எடுக்கணும்? நான் தான் தட்டி விடணும். அப்போ அந்த ஒரு காரியம் இந்த வசனத்தினால் செய்யப்பட வேண்டும் என்று யாக்கோபு சுட்டி காட்டுகின்றார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்னுடைய உள்ளத்துக்குள்ள நாட்டப்பட்டு இருக்க வேண்டும். வசனமானது என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் என்னுடைய சுவாபம் என்ன செய்யும், மாறும். ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். துர்ச்செய்தி, அது துர்னாலே அது என்ன குணம், துர்குணம். செய்தி துர்ச்செய்தி, கிரியை துர்க்கிரியை, அப்புறம் துர்சிந்தனை, துர்செய்கை, துர்கீர்த்தி, அப்புறம் இப்படி நிறைய பைபிள்லேயே நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் இன்றைக்கி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். துர்குணம். ஏன் இந்த துர்குணம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் தராமல் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் ஆசிட் ஊத்தலைன்னு அர்த்தம். அப்படியானால் வசனமானது எனக்குள் கிரியை செய்யவில்லை என்ற அர்த்தம். நான் கர்த்தரை நேசிக்கிறேன் வாயளவில், மனதளவில் இல்லை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னா அது எனக்குள்ள என்ன செய்யணும், கிரியை செய்யணும். ஒரு அழகான ஒரு
பாட்டு ஒன்று நம்ம பாடுவோம். தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. ஒரே ஒரு கவி, நல்ல ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை காட்டுகின்ற ஒரு அனுபவத்தில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு இல்லையா? நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. அருமையான பாட்டு. எல்லாரும் சேர்ந்து அப்படி மௌனமாக மனசுக்குள்ளே அப்படியே பாடுவோமா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு ஒரு குறை இல்லை. ஆண்டவர் இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த நாளிலே யாக்கோபின் இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரணும் ஆண்டவரே. நான் யாருக்காகவும் போட்டி போட்டு இங்கே நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்காகவும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தரை பகைத்து ஒருத்தரை நேசித்து அப்படி பட்சபாதத்தோடு வாழ வேண்டிய அவசியம் அல்ல. எனக்கு ஒரே கர்த்தர் நீர், நான் உம்மை நேசிக்கிறேன், அதை இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். நான் உம்மோடு கூட இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகத்தார் கண்டு என்ன செய்யணும்? வியக்கணும், ஆச்சரியப்படணும். என் குணங்களை குறித்து இந்த உலகம் ஆண்டவருடைய குணத்தை ஒப்பிட்டு பேசணும். அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு தாரும்னு சொல்லி மனதால் நம்ம பேசுவோமா? என் அருமையான பாட்டு, ஒரு கவியை மட்டும் பாடுவோம். நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆண்டவர் எங்கெல்லாம் நம்ம கூட நிற்கிறார் இல்லையா? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பேரழிவுகள் நடந்தாலும் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார் இல்லையா? எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். அவருடைய ப்ராமிஸில் அவர் கரெக்டாக இருக்கிறார். நம்ம போன தடவை படித்தோம், இயற்கையை படைத்ததிலிருந்து, இந்த வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்ததிலிருந்து, அந்த நீரூற்றுகள் பாய்கிற வரை நான் உண்மையாக இருக்கிறேனே, மாற்றவே இல்லையே எதையுமே. எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாய் செய்த நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை பலப்படுத்தி உனக்கு எல்லா நன்மைகளும் செய்து உன்னை கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் நீ எனக்காக என்ன செய்தன்னு ஆண்டவர் கேட்கும்போது, ஆண்டவரே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் என் கூட வேலை செய்கிற ஒரு சிலரோட என்னோட பகை இருக்கிறது ஆண்டவரே. என் சொந்த பந்தங்கள்கிட்ட நான் இன்னும் சரியாக பேசுறதில்ல ஆண்டவரே. சில வீடுகளில் கற்பனைக்கு விரோதமான சில பாவங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இவைகள் எல்லாம், இந்த துர்குணங்கள், இந்த அழுக்கு இவைகளில் நீங்கணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள் இந்த நாளில் எனக்குள்ளாக என்ன செய்யணும்? ஊடுருவி பாயணும் ஆண்டவரே. அதனால தான் அவர் எழுதுகிறார் பாருங்க, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். இன்னைக்கு தேவ வசனத்தை கேட்பதற்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா தீவிரமாய் இருக்க வேண்டும். தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு நான் ஐயா பால் சாமியல் ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தேன் வெஸ்டியில் உட்காந்து. எப்படியா டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அவர் சொன்னார், பைபிள் படிக்கவே எனக்கு நேரம் இல்லை, ஆனால் பைபிளை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 24 மணி நேரமும் எனக்கு பத்தவில்லை வேதத்தை படிக்க. என்னுடைய டைமை நான் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன். இத்தனை நாட்கள் எப்படி கடந்ததுன்னு தெரியாது. இந்த நாட்களில் என் தேவனோடு கூட நான் நெருங்கி இருக்கிறேன். 24 மணி நேரமும் படித்தாலும் எனக்கு நேரம் போதவில்லை. கேட்பதற்கு தீவிரமாயும், தேவ வசனத்தை படிப்பதற்கு தீவிரமாய். இன்றைக்கி நம்ம அப்படி இருந்தால் தாங்க அந்த சேஞ்சஸ் நமக்குள்ளே வரும். நல்ல தீர்மானங்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். அடுத்தது பாருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும். சில நேரங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு
பேசக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் நிரம்பின பிறகு தானே பேச முடியும். எனக்குள் என் ஆண்டவர் முழுமையான வார்த்தைகளை வைத்த பிறகு தானே அது ஓவர்ஃப்ளோ இல்லையா? நம்ம வேதத்தில் படிக்கிறோம், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். அந்த பாத்திரத்தில் ஓட்டை இருந்தது அப்படின்னா அது நிரம்பி வழியுமா? எனக்கு என்னதான் தாளந்துகளும் எனக்கு என்னதான் செல்வாக்கும் இருந்தால் எனக்கு ஒரு கோபம், எனக்குள் இருக்கக்கூடிய என் பக்கெட்டில் ஒரு சின்ன ஒரு பெருமை என்ற ஒரு ஓட்டை இருந்ததானால் என் பாத்திரம் எப்போ நிரம்பி வழியும்? வாய்ப்பே இல்லாமல் போயிருமே. ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அது எப்பொழுது நிரம்பும்? நிரம்பி வழிய வாய்ப்பு இல்லாமல் ஒரு நாள் ட்ரையாக போயிடுவோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். இந்த கோபங்கிறது நமக்கு முன்னாடி பாயும் தெரியுமா? இந்த கோபம் பொல்லாதது. நமக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு நிதானம் இல்லாமல் பட்டு 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 பட்டுன்னு பேசிடுவோம். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டப்படுது. எதிலிருந்து வருது? கோபத்திலிருந்து வருது. ஆண்டவர் சொல்கிறாரு யாக்கோபு மூலமாக, நீ கோபிக்காத. பவுலார் சொல்கிறாரு, நீ கோபித்தாலும் பாவம் செய்யாத. அந்த சாயங்காலத்துக்குள்ள உன்னுடைய எரிச்சல் தனிய கிடவுது. அப்போ தணிஞ்சிடணும். அது என்ன எரிச்சல் தணிஞ்சிடணும்? எவ்வளோ பயங்கரமானது குணத்தினுடைய வெளிப்பாடை பார்த்தீங்களா? எனக்கு இன்னும் எரிச்சல் இருந்தது என்று சொன்னால் அந்த எரிச்சல் என்னை முழுமையாக காயப்படுத்தும். அதனால தான் அன்றைக்கி ஈவினிங்கே உன் எரிச்சல் அப்படி யார் மேலே அதனுக்கு கோவம் இருந்துச்சுன்னா ஈவினிங் என்ன செஞ்சிரு, கழிச்சு போட்டுரு. ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட கோபம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு வீடியோ கூட அன்றைக்கி பார்த்தேன். ஒரு அம்மா ஜோம் பண்ணுறாங்க, ஆண்டவரே அவனை கொல்லும் ஆண்டவரே, சபியம் ஆண்டவரே, அவனை நிர்மூலமாக்கும் ஆண்டவரே, அவன் என் கண்ணு முன்னாடி இனி வரக்கூடாது ஆண்டவரே. அந்த வீடியோவை பார்த்தீங்களா? எத்தனையோ பேர் யூடியூப்பில் கூட அதுக்கு கமெண்ட் போட்டிருப்பாங்க, கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஒரு அம்மாவுடைய ஜெபம் அப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்கும் அவருக்கும் சண்டை. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அம்மா கையில் பைபிளை வச்சுக்கிட்டு சபிக்குது, ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே இந்த மனுஷனை நான் இனிமே பார்க்கக்கூடாது, அவனை நிர்மூலமாக்கும். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபத்துக்கும் தேவனுடைய நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய கால் தூசிக்கு சமானம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் சொல்கிறாரு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இதே மேடையில் இருந்து எத்தனையோ போதகர்கள் அங்கே லிஸ்ட் போட்டிருக்காங்க. அத்தனை போதகர்களும் இந்த மேடையிலிருந்து என்ன பேசியிருப்பாங்க? புராண கதைகளா பேசியிருப்பாங்க? இல்லை, தேவனுடைய வசனத்தை தான் பேசியிருப்பாங்க. அப்போது அந்த வசனத்தை நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. யாக்கோபு எழுதுகிற வார்த்தைகள், உங்களை வஞ்சிக்கிறதுனா என்ன? அதுக்கு ஒரு படத்தை பார்ப்போமா? ஒரு வஞ்சிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது, இந்த உலக வஞ்சகம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமே. ஒரு படத்தை போடுங்க தம்பி. உலக வஞ்சகம் என்ன? இது என்னது? டாஸ்மாக். சர்ச்சுக்குள்ள டாஸ்மாக் படத்தை காட்டுறான். ஓகே, இன்னொரு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க தம்பி. டாஸ்மாக் இல்லை தம்பி, அதுக்கு கீழே ஒன்று எழுதியிருப்பாங்க. அது என்ன எழுதியிருப்பாங்க? கீழே ஒன்று எழுதியிருப்பாங்க. அது என்ன எழுதியிருப்பாங்க? குடி வீட்டை நாட்டை கெடுக்கும். அங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? இது ஒரு கும்பல் நிற்கிது. நல்லா தெரிஞ்சுக்காங்க. அந்த கடையில் அங்கே கீழே எழுதியிருக்கிறாங்க, குடிப்பழக்கம் வீட்டுக்கு நாட்டுக்கு உடலுக்கு கேடு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? அந்த டாஸ்மாக் மதுபான கடைன்னு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லாங் லென்த்தி லைன் பார்த்தீங்கன்னா, குடிப்பழக்கம் எதுக்கெல்லாம் கேடு? நம்ம உடலில் நம்முடைய சரீரத்துக்கு கேடு. அடுத்தது வீட்டுக்கு கேடு. அந்த வீடு பொருளாதாரத்தில் சரிஞ்சு கீழே விழுந்துடும், அதை தூக்கியே விட முடியாது. அதுக்கப்புறம் நாட்டுக்கே கேடுங்க. இளைய தலைமுறைகள் படித்து முன்னேறி நாட்டை உயர்த்த வேண்டிய இந்த தலைமுறைகள் இந்த பழக்கத்துக்கு இப்படி ஆளாங்கன்னா அது வஞ்சகமா இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்காங்க. இது பிப்ளிக்கலாகவே நம்ம பார்க்க வேண்டாம், ஜென்ரலாக பாருங்கள். உலகத்தான்
குடிக்கிறான். குடிப்பதால் அவனுடைய சரீரம் கெட்டு போகிறது. அவன் சரீரம் கெட்டு போவதனால் குடும்பம் கெடுகிறது. ஒரு குடும்பம் கெட்டுச்சுன்னா எது கெடுது? ஆட்டோமேட்டிக்காக தேசம் கெடுது. இன்னும் ஒரு ஸ்லைடு போடுங்க தம்பி. இந்த ஸ்லைடு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்களேன். இது ஒரு ஸ்லைடு. இந்த ஸ்லைடாக எடுத்துக்காங்க. என்ன சொல்லுது? 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் வஞ்சகம்தான், இதுவும் வஞ்சகம்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். நான் ஒரு வேளை கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன், தலை சீவுறேன், பவுடர் போடுறேன், அப்படி தொப்பையெல்லாம் அப்படி கும்முன்னு இழுத்து இப்படி கண்ணாடியில் பார்க்குறேன்னு வைங்க. அந்த கண்ணாடியை விட்டு அப்படி கலண்டு போன பிறகு டபக்குன்னு தொப்பை விழுந்துடும், எல்லாம் விழுந்துடும். என்ன, என்னுடைய சுவாபத்தை நான் என்ன செஞ்சிருவேன்? அதுக்கப்புறம் மறந்துடுவேன். அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது எனக்கு ஒரு கம்பீரம். இந்த கண்ணாடி முன்னாடி என்னை பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய நடைகள் மாறும், என்னுடைய பாவனைகள் மாறும். கண்ணாடி முன்னாடி நிற்கிற அந்த ஒரு கம்பீரம் என்ன செய்யும்? நான் நடக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துடுவேன். சில நேரங்களில் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஜிம்மு கண்ணாடிக்கு முன்னாடி ஜிம்மில் போட்டிருப்பாங்க. நானும் ஜிம்முக்கு போய் தான் உடம்பு கெட்டு போச்சு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். அந்த ஜிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எக்ஸசைஸ் பண்ணி அந்த கண்ணாடி முன்னாடி அப்படி எப்படி நிற்பாங்க. ஆனால் ஒரு 3 மாதம் ஜிம்முக்கு போகாமல் விட்டேன். 3 மாதம் ஜிம்முக்கு போகாமல் விட்டேன். பாடி ஷேப்பே மாறி போச்சு. அந்த நாட்களில் கண்ணாடி கிடையாதுங்க. ஒரு உலோகத்தை என்ன செய்வாங்களாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி தட்டுக்கிட்டே இருப்பாங்க. தட்டி 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 அது வெள்ளை ஆகிற வரைக்கும் தட்டுவாங்களாம். அந்த உலோகத்தை தட்டி அதை வெள்ளை ஆகின பிறகு அதை பாலிஷ் பண்ணி அதை அப்படி பார்த்தா தான் கண்ணாடி. ஆனால் இன்றைக்கி கண்ணாடி வேறு. இன்றைக்கி நம்ம சில லிக்விட் என்ன செய்கிறாங்க, பின்னாடி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு கண்ணாடி வேறு. யாக்கோபு அன்னைக்கே இதை எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? நீங்கள் எப்படி உங்களை வஞ்சியாதபடிக்கு, முதல்ல இந்த வசனத்தை எப்படி பார்க்குறீங்க? கண்ணாடியில் நின்று பார்க்குற மாதிரி எப்படி பார்க்குறீங்க? பார்த்துட்டு அங்கே போன பிறகு அந்த சுவாபத்தை மறந்துடுறீங்க. அதை போல் வசனத்தையும் மறந்துடுறோம், தேவனுடைய கட்டளையை மறந்துடுறோம். மற்ற இடத்துலலாம் ஃபைன் கட்டுற நாம, மாத்திரையை ஒழுங்காக போடுற நாம, மெக்கானிக் சொன்ன உடனே 12,000 ரூபாய்க்கு ஒயரை மாத்திர நாம. பரிசுத்த வேதாகமம் கட்டளையாக சொல்லுது, அட்வைஸாக சொல்லலை. கட்டளை, இட்ஸ் எ ரூல். இது செவன்த் டே அட்வென்ட் திருச்சபையின் அடையாளம். இந்த அடையாளத்துக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விடணும். தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு யார் இந்த சத்தியத்தை, இந்த ஓய்வு நாளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமோ, ஒரு உதாரணத்தை தான் எடுக்கிறேன், இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அவங்க இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணினால் ஆண்டவர் வேறொரு அழகான வழியை காட்டுவார். அவர் டிசைன் பண்ண வழியை காட்டுவார். அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த அந்த பணத்தை கடைசி நாட்களில் செலவு பண்ண வைப்பார் ஏதாவது ஒரு வியாதிக்கு. ஏன்னா அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வரவில்லை. அந்த ஆசீர்வாதம் அது மனுஷனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய. அதனால தான் இன்றைக்கி வேலை போச்சுன்னா நான் என்ன நினைக்கிறது, எப்படி செய்கிறது, எப்படி சமாளிக்கிறது, படைத்தவருக்கு தெரியாத அந்த ஐடியா. அவ்வளோ முட்டாளா நம்ம ஆண்டவர்? என்னை கொண்டு வந்தவருக்கு தெரியாத அந்த ஐடியா. ஏசாயா புஸ்தகத்தில் 58வது அதிகாரம் அழகாக சொல்கிறார் பாருங்க. இது வேறு யாரும் சொல்லலை. ஏசாயா 58 கடைசியில் 13-14 வசனங்களை படிக்கும்போது பாருங்கள். என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும்
உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படும் பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை யார் சொன்னா? கர்த்தருடைய வாய் சொல்லியே நான் கேட்கலன்னா நான் எப்படி இந்த வேதத்தை நேசிக்கிறவனாய் மாறுவேன்? இந்த வேதம் எனக்குள்ள என்ன வேலை செய்து? ஆசிடை ஊற்றினாலும் பிரயோஜனம் இல்லையே. இந்த வசனம் அவர் யாக்கோபு தான் எழுதுறாரு, நீங்கள் வருஷம் பூரா வந்து வசனத்தை கேட்டாலும் மாற்றம் இல்லை என்றால் அதே அழுக்கு தானே இருக்கும், அதே துர்க்கிரியை துர்க்குணம் தானே இருக்கும். எந்த சேஞ்சஸும் இல்லாமல் வேதத்தை நம்ம கையில் எடுத்து ஐ லவ் யூ மை லார்ட்னு பாடி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கூட நம்ம ஒரு பாட்டு பாடணும், எமக்காய் நாள் ஓய்வு நாளை. அது மூன்றாவது கவி. என்ன மூன்றாவது கவி? என்னென்ன சோதனை வந்திடணும். பொய் தானே, அப்போ வஞ்சகம் தானே, ஆண்டவரை ஏமாத்திரம் தானே. அப்போ டாஸ்மாக் போர்டுக்கும் நமக்கும் என்ன ஒரு ஒற்றுமை? என்னென்ன சோதனை வந்திடினும் ஏற்பாய் ஓய்வு காத்திடவும். அப்புறம் மன்னனம் தேவனின் கட்டளையை மன்னன் சொற்படி கை கொள்ளுவோம். பொய் எவ்வளோ பெரிய வஞ்சகம் இது! யாக்கோபு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி, அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா கடைசியில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட தான் நம்ம சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொடுப்போம். நீங்கள் என்னதான் சேர்த்து வைங்க. நானும் இந்த அட்வென்டிஸ்டில் பிறந்து வளர்ந்து பார்த்துட்டேன். ஊழியம் செய்கிறவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். தேவனுடைய ஓய்வு நாளுக்கு தங்களை அர்ப்பணித்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அவங்க குடும்பத்தில் ஒரு தீங்கு நடக்காததை நான் பார்த்துருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வஞ்சிக்கும் போது அவர் அப்படியே பின்வாங்கிடுவார். சொல்லி சொல்லி பார்ப்பார், வேறு வழி இல்லை. அப்படின்னா அந்த வஞ்சகம் அவருக்கு இல்லைங்க, நமக்கு தான் கேடு. அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த உலகத்தின் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொன்ன வார்த்தை என்னால் நம்ப முடியலன்னா நான் என்ன விசுவாசி? யாக்கோபுடைய சுதந்திரம்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இன்றைக்கி ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய மனதில் பேசினா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் ரிசைன் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்கிறேன், நான் இல்லை, வேத வசனத்தை சுட்டி காட்டி என் அனுபவத்தை சுட்டி காட்டி சொல்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அழகான ஒரு ஃப்யூச்சரை வச்சுருப்பார். நாம் நம்ம ஃப்யூச்சரை சூஸ் பண்ணும்போது அவர் கிடக்கிறார், அவருக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்தில் பிசாசு டிசைன் பண்ண காரியத்தில் தான் நான் கரெக்டாக இருப்பேன்னு சொன்னால் அவர் கைவிட்டுருவார். அவர் சொல்கிறார் பாருங்க, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். நான் எதுக்காக வந்தேன், எதுக்காக இங்கே நிற்கிறேன், எதுக்காக கர்த்தர் என்னை அழைத்தார், அதை நான் மறந்து விடுவேன். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் மனதிலே வைத்திருக்கிறோமா? ஆண்டவரே, இன்னைக்கு நல்ல தீர்மானம் இந்த யாக்கோபு வார்த்தையினால. சிலர் தைரியமாக ஸ்கூலுக்கு போகிறீங்க, சிலர் தைரியமாக எக்ஸாம் எழுதுறீங்க, சாட்டர்டே எக்ஸாம் எழுதுறீங்க. அது எவ்வளோ தைரியம் தெரியுமா, எவ்வளோ துணிச்சல் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பதற்கு உங்களை இந்த அளவிற்கு துணிகரமாய் பயன்படுத்தினவன் யார்? இந்த ஊக்கத்தை கொடுத்தது யார்? செவன்த் டே அட்வென்ட் திருச்சபை தேவனுடைய கண்ணியமான கர்த்தருடைய பிள்ளைகளால், தீர்க்கதரிசிகளால் வரவழைக்கப்பட்டது. கடைசி காலத்தில் எச்சரிப்பின் செய்தியை உலகத்துக்கு கொடுக்கிற இந்த சபையே பாவத்திலும் அழுக்கிலும் துர்குணத்திலும் மூழ்கி கிடந்தால் யார் இந்த வேலையை செய்வார்? எங்க நம்ம சாட்சியா நிற்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டருடைய வசனத்தை எப்படி அதனால தான் வசனத்தை கேட்க எத்தனை காது கொடுத்துருக்கிறாராம்? 2 காது. பேசுறதுக்கு எத்தனை வாய் கொடுத்துருக்கிறாரு? 1 வாய். நல்ல தீவிரமாக சத்தியத்தை கேட்கணும். அந்த சத்தியம் எனக்குள்ள என்ன செய்யணும்? ஊடுருவி பாயணும். அந்த சத்தியம் எனக்குள் ஊடுருவி பாய்ந்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் துர்குணத்தையும் அது வெளியில் கொண்டு வரணும்.
அது உள்ளே வச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை, வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு என்ன செய்யணும்? நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் படிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்வேன் என்று நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா இல்லையா? அதான் என்னுடைய ஒரே கேள்வி. எதிர்காலம் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. இன்றைக்கி 10 கட்டளையை நம்ம படிக்கிற நாம் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. எப்படி இருக்குது அதை படித்து பார்ப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய், உன் கிரியைகள் எல்லாம் நடப்பி சொல்லிட்டார். ஃப்ரீடம் கொடுத்துட்டார். 6 days என்ன நாளும் செய், ஆனால் 7ஆம் நாளோ உன் கர்த்தருடைய நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் பிரித்து 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 ஒவ்வொரு ரூமா சொல்கிறாரு. உன்னுடைய வேலைக்கார ரூமா, உன்னுடைய குமாரனுடைய ரூமா, உன்னுடைய மகளுடைய ரூமா, உன்னுடைய கணவனுடைய ரூமா, எல்லா ரூமும் அன்னைக்கு என்ன செஞ்சுருக்கணும்? பூட்டி இருக்கணும். நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய வாய்தை சொல்லிட்டு தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த நாளிலே பேசுவாராக. தொடர்ந்து அவர் சொல்லும் வழி செல்வேன், அவரை நம்ப கற்றுள்ளேன். அருமையான அந்த பாடலை நாம் என்ன செய்வோம்? பாடுவோம். யாருடைய மனதையும் காயப்படுத்த அல்ல, வேத வசனம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அழகான ஒரு ஃப்யூச்சரை வச்சிருக்கிறார், அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்குள் செல்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே உண்மையான தீர்மானத்தை இந்த நாளிலே எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஆண்டவரே, உமக்காக நான் நின்றேனே. நின்றவர்கள் எல்லாம் ஜெயித்தார்கள், ஜெயம் கொள்கிறவனவனோ என்று வேதத்திலே படிக்கிறோம். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பரிசுத்தமான இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்தோம். ஆண்டவரே, யாக்கோபு எங்களுக்கு அருமையாய் எழுதி வைத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் பொழுது சுவாமி, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், எங்களுடைய 2 விதமான காரியங்கள் எப்படி துடைக்கப்பட வேண்டும். ஒன்று, கற்பனைக்கு விரோதமாக நாங்கள் செய்கின்ற பாவங்கள். இன்னொன்று, அந்த பாவத்தின் விளைவாய் எங்கள் மனதில் இருக்கக்கூடிய துர்குணங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு வேதத்தில் எவ்வளவோ வசனங்களை பவுலார் மூலமாய், பேதுரு மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீ உன் காணிக்கையை வச்சிட்டு போய் ஒப்புரவாகி விட்டு திரும்பி வா என்ற எத்தனையோ காரியங்களை சுட்டி காட்டியிருக்கின்றீங்க சுவாமி. ஆனால் அந்த வார்த்தைகளை நாங்கள் படிப்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்யாதவர்களாய் இன்றைக்கு நாங்கள் உம்மை வஞ்சிக்கவில்லை, எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்கிறோம். வசனத்தின்படி நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் வசனத்தை, ஆண்டவரே, அது கட்டளை, என்னுடைய கட்டளை, என்னுடைய கற்பனை, அந்த கற்பனையிலே பிரதானமாய் அந்த கற்பனையை வைத்திருக்கிறீர். மருத்துவர் சொல்லி கீழ்ப்படுகிற நாங்கள், ஒரு போலீஸ்காரர் சொல்லி கீழ்ப்படுகிற நாங்கள், அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கின்ற எங்கள் அன்புள்ள தேவன் மீது நாங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பாவம்! இந்த ஸ்தாபனம், இந்த சபை தேவனுடைய பரிசுத்தமான நாளை மையமாக கொண்டு அதன் வழியாய்த்தான் ரட்சிப்பு, அதன் வழியாய்த்தான் பரலோகம், அதன் வழியாய்த்தான் ஆண்டவரே நித்தியமாய் வாழக்கூடிய வழி. அந்த வழி உம்முடைய வழி. அந்த வழியை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருந்தும் எப்படி துணிகரமாய் பாவம் செய்கிறோம் என்று நிச்சயமாய் நாங்கள் உணரவில்லை சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பரலோகத்தின் காரியங்களை அசட்டை செய்கிறோம். நாங்கள் ஓய்வு நாளிலே பரீட்சை எழுதுகிறோம், வேலைக்கு செல்கிறோம். எப்படி ஆண்டவரே எங்கள் வீட்டில் நல்ல காரியம், நன்மையான காரியம் நடக்கும்? பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்குமே, ஏன் ஆண்டவரே இதை எங்களால் உணர முடியவில்லை? ஆவியானவர் எங்களை விட்டு சென்று விட்டாரோ? பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்த தேவன் எங்களுக்குள் கிரியை செய்யவில்லையோ? உதவி செய்யும் ஆண்டவரே. பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம், எங்களுடைய தவறை மன்னியும் ஆண்டவரே.
எத்தனையோ காரியங்கள் வேத வசனம் சொல்லுகின்ற காரியங்களை நாங்கள் செய்யாமல் இந்த உலகத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை பாடுகிறோம், எங்கள் மன்னனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் என்று. ஐயோ, எவ்வளோ பெரிய அபத்தம், பொய் சொல்லுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து யாக்கோபு புஸ்தகத்தை படிக்கும் பொழுது எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. சோதனை குறித்தும், உபத்திரவங்களை குறித்தும், பணத்தை குறித்தும், பொருளாதாரத்தை குறித்தும் ஆண்டவரே, ஒரு மனிதன் சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும், அவன் இழுப்புண்டு சிக்குண்டு எப்படி சாகிறான் என்பதை குறித்தும் எங்களுக்கு அருமையாய் யாக்கோபு மூலமாய் போதித்த தேவன், இப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய 2 காரியங்களை அகற்ற வேண்டுமென்றால் அது வசனம் உள்ளே சென்றால் தான் சாத்தியம். அது உள்ளே சென்று ஆண்டவரே அது சுத்தம் செய்ய வேண்டும். நாங்கள் எத்தனை முறை வேதத்தை படித்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் தானே படித்திருக்கிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க. நம்முடைய ஆவியானவர் துணை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதியுங்க. இந்த தவறை நாங்கள் செய்யாதபடி விழித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே வேதத்தின் வசனங்களை நாங்கள் படிக்கப் போகிறோம். அதை படிக்கும் பொழுது என்னென்ன குறைகள் உண்டு என்பதை அடுத்த வாரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பலவீனமான பாண்டங்கள் ஆண்டவரே, ஆனால் பலன் உம்மிடத்தில் உண்டு. உம்மிடத்தில் வந்திருக்கிறோம், பலனை பெற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரியோர் முதல் குழந்தைகள் வரை ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க பலன் தாரும். அதுவே ஆசீர்வாதம், அதுவே ரட்சண்யம், அதுவே ரட்சிப்பு, அதுவே தேவ சமூகம் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இந்த உலகம் அழியப்போகிற உலகம், அழியப்போகிற உலகத்திற்கு நாங்கள் ஏன் ஆண்டவரை நேரத்தை செலவழிக்கணும்? உமக்காக நேரத்தை செலவிட ஐயா சொன்னது போல 24 மணி நேரமும் எனக்கு பத்தாது வேதத்தை படிக்க, அவ்வளவு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. அந்த வாஞ்சியோடு இந்த திருவசனத்தை நாங்கள் படிக்க உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஆவியானவருடைய பலத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதித்து அனுப்போம். அன்பின் ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.